நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். வேடன் மீடியா நிறுவனரும் ஆசிரியருமான கீமா முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா. வேடன் பத்திரிகையின் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் வெளியிடுவதற்கான அறிவிப்பு விழாவும் சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நகைச்சுவை மருத்துவர் நடிகர் செந்தில், ஆர். பிரியாணி நிர்வாக இயக்குனர் செல்வம், நிதி நிறுவன இயக்குனர் வைரதேவர், சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர். பார்த்திபன், சமூக சேவகர் டாக்டர் ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊடக நண்பர்கள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்பித்தனர். மேலும் ஆர். பிரியாணி நிர்வாக இயக்குனர் செல்வம் கூறுகையில், நான் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவன். என்னுடைய பேச்சை கேட்டும் தொழில் வளர்ச்சியைக் கண்டும் என்னை போன்று பலர் பின் தொடர்ந்து சென்னையில் ஒரு பிரியாணி மோகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். தெருவோர கடைகள் முதல் பெரிய ஓட்டல்கள் வரை வளர்ந்துள்ளது. உணவுத்துறையில் இதை பெரிய மாற்றமாக கருதுகிறேன். இதுபோல் பத்திரிகை துறையில் கி.மா. முருகன் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் என்றார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர், அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், ஆர். பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் ஃபைனான்ஸ் இயக்குனர் திரு வைரதேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் ஆர். பிரதீபன் அவர்களையும், மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும், மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி, கடல் தாண்டி நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ள என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்களுடைய இந்த சர்டிபிகேட்டை அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு
அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை, என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்போவும் கிச்சன்ல அடுப்பாங்கரையில தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பதை அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை, யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்களால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு பொற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன்.